Hello viewers, welcome back to obesity life. நீங்க நம்ம சேனலுக்கு the first time பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு நம்ம வெனிலா ஸ்பாஞ்ச் எக் போட்டு எப்படி செய்யறது, எக் போடாம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எக் ஸ்பாஞ்ச் நம்ம செய்றோம். ஸோ அதுக்கு நான் அரை கப் மைதா எடுத்துக்கிறேன், அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இது மூணுத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு ஜல்லடை வச்சு ஜலிச்சு விட்டுக்கோங்க. ஜலிச்சதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டு ரூம் டெம்பரேச்சர்ல 2 முட்டை சேர்த்துக்கோங்க. அதுல ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க, அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க, அரை டீஸ்பூன் மில்க் எசன்ஸ் இல்லைன்னா வெனிலா எசன்ஸே 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, அரை கப் பொடிச்ச சர்க்கரை இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்க. இந்த முட்டை வெள்ளை கலர்ல வரணும். ஸோ அந்த அளவுக்கு ப்ளஃபியாக வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணுங்க. இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு மெல்ட் பண்ண பட்டர் அப்படின்னா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை லோ ஸ்பீடில் 30 செகண்ட்ஸ்க்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட முட்டை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வச்சிருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேட்ச் பை பேட்சாக இதை போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பொறுமையாக தான் மிக்ஸ் பண்ணணும். நம்ம எக்லெஸ் ஸ்பாஞ்சில் மொத்தமாகவே கொட்டி நம்ம பண்ணலாம். பட் இதில் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். இதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்பாஞ்சுமே நல்லா வரும். ஸோ இப்போ நான் பேட்ச் பை பேட்சாக இதை நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 3வது பேட்ச் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு பேட்ச் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த பேட்ச் ஆட் பண்ணணும். நம்ம ஆட் பண்ணி முடிக்கும் போது பாருங்கள் நல்ல ப்ளஃபியாகவே இருக்குது. ஸோ அந்த இது உடையாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் நம்மளோட கேக் நல்லா வரும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு சைட்ஸில் உள்ள மாவெல்லாம் எடுத்து விட்டுடுங்க. 6 inch கேக் பேன் ஆயில் கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். பட்டர் பேப்பர் போட்டு அதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதை 30 to 35 மினிட்ஸ்க்கு 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் இதை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் பாத்திரத்தில் பேக் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 30 to 35 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 30 to 35 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களோட கேக் சூப்பராக பேக் ஆகி வந்துடும். வேறஸ் நம்மளோட எக்லெஸ் ஸ்பாஞ்சில் இதோட பேக்கிங் டைம் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கூலிங் ரேக்கில் போட்டு வச்சுக்கோங்க. கேக் ஆறுனதுக்கு அப்புறமா தான் கட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடியே எடுத்தோன்னா நம்மளோட கேக் கரெக்டாக வராது. இப்போ சைட்ஸ் எல்லாம் நல்லா ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்சைட் டவுன் போட்டு டேப் பண்ணிங்கன்னா கேக் சூப்பராக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேக் ஸ்பாஞ்ச் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. 3 லேயர்ஸ் தாராளமாக இதில் வரும். ஸோ இப்போ இதை நான் 3 லேயராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எக் போடாமல் வெனிலா ஸ்பாஞ்ச் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதே போல் சாஃப்டாக. ஸோ அதுக்கு நான் 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன். ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது இன்ஸ்டன்ட் கர்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கர்ட் ஆகிடும். இப்போ 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. பொடிச்ச சர்க்கரையை ஆட் பண்ணுங்க, கிரானுலேட்டட் வேண்டாம். 1/4 கப் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட அந்த இன்ஸ்டன்ட் கர்ட் நம்ம ஆட் பண்ணிச்சுன்னா அதை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணுங்க. இது எல்லாமே நல்லா கலந்து ஒன்று போல வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம மைதா ஆட் பண்ணணும். 1 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணுங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணுங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் 2 பிஞ்ச் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா ஜலிச்சு போட்டுக்கோங்க. இதை மொத்தமாகவே நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம். வேறஸ் நம்ம எக் ஸ்பாஞ்சில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம போடுவோம். ஸோ இது நம்ம நல்லா போட்டுட்டு க்ளம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர் நல்லா க்ரீமியாக இருக்க மாதிரி நல்ல பட்டரியாக இருக்க மாதிரி இருக்கு இல்லைங்களா?
ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் 1 டீஸ்பூன் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் லிக்விடாக ஆக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைனாலும் 3 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா ஆயில் க்ரீஸ் பண்ண பேனில் இதை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை பேக் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 40 மினிட்ஸ்க்கு இதை வந்து நம்ம பேக் பண்ணணும். பாத்திரத்தில் பேக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் லோ ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 40 மினிட்ஸ்க்கு இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான எக்லெஸ் ஸ்பாஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கூலிங் ரேக்கில் போட்டு வச்சுக்கோங்க. எக்லெஸ் கேக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வெடிப்பெல்லாம் வந்தது குவைட் நார்மல் தான் அது. ஸோ இப்போ நீங்கள் இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு இல்லாமல் வந்ததுன்னா கேக் பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா சைட்ஸ் ரிமூவ் பண்ணி அப்சைட் டவுன் போட்டு டேப் பண்ணிங்கன்னா கேக் சூப்பராக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்லெஸ் கேக்கும் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக வருது. இந்த மேலே உள்ளதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு மீதம் உள்ளதில் 3 லேயர்ஸ் வந்து தாராளமாக வரும். ஸோ நம்ம வந்து 1 கப் வந்து இதில் நம்ம மைதா ஆட் பண்ணியிருக்கோம். அதனால தான் வந்து இதோட பேக்கிங் டைமும் வந்து டிஃபர் ஆகுது. இதே மாதிரி உங்களுக்கு வந்து நான் சாக்லேட் எக்லெஸ் ஸ்பாஞ்ச் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர மற்ற ரெசிபிஸையும் பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அபீஸ் டிலைட்.